ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ல இருக்கிறவங்கலாம் ஃப்ளைட் டிக்கெட் வந்து போடுவீங்க. எந்த ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுற ஏஜென்சியோ, ட்ராவல்ஸோ, யூடியூபர்ஸோ உங்களுக்கு சொல்லி தராத நான் ஒரு ரகசியத்த சொல்ல போறேங்க. ஃப்ளைட் டிக்கெட் வந்து எந்த வெப்சைட்ல கம்மியா கிடைக்கும், எப்படி கம்மியா போடலாம் அப்படிங்கிற ஒரு ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேருக்கு ஃப்ளைட் டிக் பண்ணுறதே தெரியாது. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ சொல்லி தர போறேங்க. வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான வெப்சைட் ஸ்கைஸ் ஸ்கை ஸ்கேனர்னு ஒண்ணு இருக்குங்க. ஸ்கை ஸ்கேனரை ஸ்கை ஸ்கேனரில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஸ்கை ஸ்கேனருக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும். இல்லைனா ஆப் இருக்கும். அந்த ஆப்பை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாகின் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்தியா ஓகேங்களா? இப்போ இந்தியாவிலேருந்து எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபாரின் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இப்போ ரிட்டன் இருக்கா? இப்போ வந்து ஒன் வே ட்ரிப் வச்சுக்குவோம். நான் இங்கேருந்து டெல்லிக்கு போகணுன்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? இங்கேருந்து சென்னை. இப்போ பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து நான் வந்து டெல்லிக்கு போகணும். நம்ம நார்மலாக ஏதாவது ஒரே ஃப்ளைட்டில் வந்து நம்ம புக் பண்ணிட்டுருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபெப்ரவரி 14ஆம் தேதி போகணும்னு வச்சுக்குவோம். 14 செலக்ட் பண்ணிட்டு அப்ளை கொடுத்துட்டுங்க. கொடுத்துட்டு எக்கனாமிக் கிளாஸ் வேணா சர்ச் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில இருந்து டெல்லிக்கு வந்து புக் கொடுத்துருக்கேங்க. இதில வந்து எதுல கம்மியா வரும் அப்படின்னு பார்க்கலாம். பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் இந்தியா. அதாவது என்னென்ன ஃப்ளைட் டைமிங்ஸ் வரும், டைமிங் ஓகேன்னு பார்த்துக்கங்க. இப்போ இருக்கிறதுலயே எந்த டிக்கெட்ஸ் உங்களுக்கு கம்மியா கிடைக்கும் அப்படிங்கிற மாரி பார்த்துக்கணும். இது ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க. இந்த சைட்டுக்கு பேமெண்ட் குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 6060 வேணும்னா இண்டிகோ. அப்படியே போக போக அதிகமாகுங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளைட் வேணும்னு பார்த்துட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் புக் பண்ணுறது நீங்கள் ஆப்புமே இருக்குங்க. ஸ்கை ஸ்கேனரோட நீங்கள் ஆப்புமே எடுத்துக்கலாம். இப்போ டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 14ஆம் தேதி நான் ஓப்பன் பண்ணேன்னா ரூ. 5353 காமிக்குது. டிக்கெட் புக் பண்ணுறப்ப நீங்கள் கவனமா இருக்கிறது என்னன்னா, நீங்க வந்து இந்த வெளிய பேஜ்ல பார்த்தோம்னா ரூ. 5353 காமிச்ச உடனே டிக்கெட் ரேட் ரூ. 5353 இருக்குங்கன்னு நீங்க கஸ்டமர் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா உங்க கதை முடிஞ்சுது. ஏன்னா ஓப்பன் பண்ணி வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஏர் இந்தியாவோடது எவ்வளோ காமிக்குது? 6246 காமிக்குதுங்களா? சீப்பஸ்ட்ல வந்து 5353மே இருக்கு. இத கிளிக் பண்ணோம்னு வச்சுக்கங்க. எந்த ஃப்ளைட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு காமிக்கும். பட் இங்க பாருங்களேன், ஸ்பைஸ் ஜெட் தான் அது வந்து கனெக்டிங் ஃப்ளைட். ஒன் ஸ்டாப்னு இருந்தால் கனெக்டிங் ஃப்ளைட். வேற ஒரு ஏர்போர்ட்டில் போய் கிட்டத்தட்ட 4 1/2 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இல்லை எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் போகிறேங்க, எனக்கு கனெக்டிங் ஃப்ளைட் இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னொரு ஏர்போர்ட் பார்த்துட்டு போவேன் அப்படின்னு ஏர்போர்ட் லான்ச் கார்டெலாம் வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃபாஸ்டஸ்ட் ரூட் தான் பெஸ்ட்டு. வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 6246 காமிக்குது. இண்டிகோ வந்து பார்த்தீங்கன்னா காலைல 8 மணி ஃப்ளைட்டு. ஏர் இண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா 16:20 இது இந்தியன் ரயில்வே டைம் மாதிரி 24 ஹவர்ஸ் டைம் வரும். 4:20 ஈவினிங்க. இந்த மாதிரி டைமிங்கை கரெக்டாக பார்த்துட்டு இப்போ இண்டிகோனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6060 தான் வருதாங்களா? மேபி இப்போ இந்த இண்டிகோ வந்து நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க. 11 டீல் இருக்குது, டீல்ஸ் ஃப்ரம்னு இருந்துச்சுங்களா? 11 டீல்ஸ்னால் எந்தெந்த வெப்சைட்டில் கம்மியானது இருக்குதுன்னு காமிக்கும். இண்டிகோவோட ஆப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இண்டிகோவோட தான் 6060 ஃப்ளைட் மோஜோவில் போட்டிங்கன்னா ரூ. 6145 வருது. இது கிளியர் டிப்பில் ரூ. 6146. மேக் மை ட்ரிப்லேயும் 6146. கோபி ஐபிஓலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேட்டு வந்து ஒவ்வொரு வெப்சைட்டை பொறுத்து மாறும். அதுவும் Booking.comல போட்டிங்கன்னா ரூ. 7522 காமிக்குது. அப்போ Booking.com இது இருக்கிறதுலே ஒரே டிக்கெட் தான், ஆனால் மல்டிபிள் வெப்சைட்ஸ் வந்து வேறு ரேட்டில் வந்து விற்பாங்க. இப்போ கம்மியானதுலாம் இண்டிகோவில் இருக்குங்க. அப்போ நீங்கள் புக் பண்ணால் இந்த இண்டிகோவை இப்படி செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா இண்டிகோவோட வெப்சைட்டு கூட வந்து இது கனெக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். பார்த்துக்குங்க. செலக்ட் ஃப்ளைட். இப்போ இந்த மாதிரி டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகி வந்துடும். இதில் இண்டிகோவில் வந்து பார்த்திங்க பாருங்களேன், MWAனா டு டெல்லினா சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறோன்னு அர்த்தங்க. ஸ்டிச் பிஸ்னஸ் இந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் வேணும்னா பிஸ்னஸ் கிளாஸ் வந்து 15,899 இண்டிகோவில் ப்ளூ ஷிப். நமக்கு நார்மலான டிக்கெட்டே போதுன்னா இந்த 6040 நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃப்ளெக்ஸி வேணும்னா நீங்கள் ஃப்ளெக்ஸி வந்து 6356 போட்டுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 7 கிலோ கேபின் லக்கேஜ், கேபின் பேக் இருக்குது, 15 கிலோ செக்இன் பேக் அலோடு. வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா 5 கிலோ 20 கிலோ வேணும்னா 7600 சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இது 7 கிலோ 15 போன்னு சூஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்தோன்னா ஃபேர்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா 641 காமிக்குதா? இதில் ஒரு வந்து இங்கே இப்போ கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் பேமெண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம். இதில் போனோன்னே டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் என்டர் பண்ணி கொடுக்கணும். உங்களோட பேர் வச்சு மெயில்னா மெயில் கொடுத்துங்க. ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஃபஸ்ட் நேம் உங்கள் பேர், லாஸ்ட் நேம் அப்பா பேர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் வேணும் ஆப்ஷனல் தான் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட் ஆன் பேக்கேஜ்லாம் இது கொடுத்துருப்பாங்க. அசிஸ்டன்ட் வேணுமா ட்ராவலில், 0 கேன்சலேஷன். மேபி நீங்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் புக் பண்ணுறீங்க, மேபி கன்ஃபார்மாக நான் போகணும்னு தெரியாது அப்படின்னா நீங்கள் இங்கே 0 கேன்சலேஷன் ஃபீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா 499 கொடுத்து இங்கே உங்களோட ஃபோன் நம்பர் மெயில் ஐடி கொடுத்துருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், போர்டிங் ரிலேட்டடாக எப்போ டிக்கெட் டீட்டெயிலாம் உங்களுக்கு மெயிலில் வரக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இங்கே ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் ஃபேரில் என்னெல்லாம் ரெகுலர் ஃபேர் 4095 தாங்க. இதில் எதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிடும். 6041 காமிக்குதுங்களா, அதுதான் 6041 காமிக்குது. மேலே டீட்டெயிலாம் ஆட் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகும். இப்போ நான் பேமெண்ட் மட்டும் பண்ணாமல் கடைசி வேறு நான் காமிச்சு தர போகிறேன். ஓகேங்களா, முடிஞ்ச அளவுக்கு லாஸ்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லெட்டர் வந்து எழுதுனீங்க அப்படின்னா ஒர்க் ஆகாது. பார்த்திங்கன்னா பேர் கொடுத்து இதெல்லாமே ஃபில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு போகும். அப்போது நெக்ஸ்ட்டு காட்டலைங்களா, இதுக்கான ரீசன் என்னென்னா நம்மளோட மொபைல் நம்பர் நம்மளை என்டர் பண்ணல. மொபைல் நம்பர் என்டர் பண்ணியாச்சு. மெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடியை என்டர் பண்ணோம். என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறான் கைப்புள்ள. அதாவது இங்கே வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சீட் பெரிய சீட்டு வேணுமா, இல்லை சாண்ட்விச்சும் பன்னீர் டிக்கா வேணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு 565 ரூபாங்க சீட்டோட. இந்த மாதிரி ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் வேணும், நீங்கள் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இது இண்டிகோவில் இன்னுமே நிறையா இருக்குது. 6E வேணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி 849 ரூபா கொடுத்து இது பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணியும் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதெல்லாம் நமக்கு வேணும் ஆட் பண்ணிக்கிட்டு அடுத்து போயிடுவோம், எக்ஸ்ட்ரா போயிடுவோம். இதில் போனீங்கன்னா இப்போ இண்டிகோவில் பாருங்களேன் 6041 காமிச்சதுங்களா, ஃப்ரீ சீட் இருக்கா. இந்த ஃப்ரீ சீட்டு எங்கெங்கே இருக்குதுன்னு காமிக்கும். இல்லைனா நீங்கள் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கா, இது வந்து 0 ஃபீஸு. இப்போ இந்த மாதிரி 29 இந்த மாதிரி ஒவ்வொரு சீட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்கும். மோஸ்ட்லி இது எல்லாமே 0வாக தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. 0 கொடுத்துட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இண்டிகோவில் மட்டும் இல்லைங்க, எல்லா வெப்சைட்டுமே இதே மாதிரி ப்ரொசீஜர் தான் இருக்கும். நீங்கள் ஈஸியாக நீங்களே புக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏஜென்சி கிட்ட கொடுத்தெல்லாம் பேமெண்ட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி போயிட்டிங்கன்னா ஃபைனல் பேமெண்ட் 6:41 12 நிமிஷம் இருக்குங்க. நீங்கள் ஒன்று யூபிஐ பேமெண்ட் பண்ணலாம். ப்ரமோ கோட்ஸ் ஆஃபர் எதாவது வச்சுருந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கார்டுக்கெல்லாம் ஆஃபர்ஸ் வரும். இந்த கிரெடிட் கார்டு டெபிட் கார்ட்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏஐ கார்டு பேங்க் ஆஃப் பரோடா இந்த மாதிரி ஒரு சில கார்டு ஆஃபர்ஸ் இருக்கும். இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் ஆஃபர் வாங்கிக்கலாம். நெட் பேங்கிங் கிரெடிட் கார்ட்ஸ் இப்போ யூபிஐ. இப்போ மேபி இப்போ நீங்கள் வந்து ஃபாரினில் இருக்கீங்க, உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பர்சன் தான் உங்களுக்கு பே பண்ண போகிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துலையுமே நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேனர் இருக்குல்ல, இந்த ஸ்கேனரை கிளிக் பண்ணிட்டு இங்கே ஜென்ரேட்னு ஒன்று இருக்கும். இந்த ஜென்ரேட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்கேனர் ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பி அங்கேருந்து பே பண்ணிட்டாங்கனாலும் உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து புக் ஆயிரும். கன்ஃபர்மேஷனோட மெயில் வந்து உங்களோட மெயிலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இது இப்போ நம்ம இண்டிகோவில் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இண்டிகோவோட ஆப் டவுன்லோட் பண்ணி அதில் உங்களோட பிஎன்ஆர் நம்பரும் உங்களோட ஃபோன் நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டிக்கெட் அதுக்குள்ளே காமிக்கும், இல்லைனா மெயிலையுமே வந்துடும். யூஸ்ஃபுல்லாக வந்து நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ளைட் ரிலேட்டடாக டிக்கெட் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேபி வேறு ஏதாவது ஃப்ளைட் எனக்கு இப்போ நான் காமிச்சு கொடுத்தது வந்து இண்டிகோவில் புக் பண்ணுறது எப்படின்னு காமிச்சேன், வேறு ஃப்ளைட்டோட புக் பண்ணுறது எப்படின்னு காமிச்சு தர சொன்னாலும் நம்ம வீடியோ போடும். கண்டிப்பாக ஃபாரினில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் டிக்கெட் போட தெரியாமல் பார்த்தீங்கன்னா ஏஜென்சிஸ்க்கெலாம் எக்ஸ்ட்ரா 300 500 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்ருக்கீங்க. டிக்கெட் போடுறப்போ அந்த வெப்சைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 1200 மட்டும் ஒரு கன்வீனியன்ஸ் ஃபீஸ் பிடிங்கிடுவாங்க. உங்களுக்கு டிக்கெட் போட்டு கொடுக்குற ஏஜென்ட் ஒரு 300 ஒரு 500 பிடிங்கிடுவாங்க. கிட்டத்தட்ட நீங்களே போட்டுக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ஒரு பேமெண்ட்லேயே உங்களுக்கு டிக்கெட் கிடச்சிரும். தேங்க்யூ.